நீரின் சொந்தம் நீரின் பக்கம் துன்ப நேரங்களில் ஆலியின் ஆலங்களில் ஆறுதல் நீ எனக்கு வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என்னாவு வறண்டாலும் ஆகாரன் குழந்தையின் அழுகுரல் கேட்டவர் என் தாகம் தீர்க்க வல்லவர். நீரன் சொந்தம் நீரன் பக்கம் துன்ப நேரங்களில் ஆலங்களில் ஆறுதல் நீர் எனக்கு. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் கர்த்தராகிய ஆண்டவர். வறண்ட பாலைவனமான வாழ்க்கையில நாம் வாழும் போது தாகத்தால் நம்முடைய நாவு வறண்டாலும் ஆகாருடைய குழந்தையின் அழுகையின் சத்தத்தை கேட்ட தேவனாகிய கர்த்தர் நம்முடைய குக்கரின் சத்தத்தை கேட்டு நமக்கு இறங்காமல் இருப்பாரா? பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிற தேவனாகிய கர்த்தர் வறண்ட பாலைவனம் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்காமல் இருப்பாரா? நிச்சயமாய் உன் ஜெபத்தை நம் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நமக்கு ஆறுதல் செய்து நமக்கு என்ன வேண்டுமோ அதை கர்த்தர் நமக்கு கொடுக்காம இருப்பாரா? வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகம் வெக்கப்பட்டு போனதில்லை. நான் அவரை நோக்கி பார்த்தேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். வேதம் அப்படியாக தான் கூறுகிறது. அவரை நோக்கி பார்க்கிற முகத்தை உடையவர்களாயிருக்கும்படி நம் இதயத்தை அவர் பக்கமாய் திருப்பி நம்முடைய கண்களை அவருக்கு நேராய் பார்த்து அவரிடத்துல நம்முடைய கரங்களை ஏறெடுத்து ஆண்டவரே என்று சொல்லும்போது கர்த்தராகிய தேவன் நம்முடைய செவிகளுக்கு நம்முடைய குரல்களுக்கு செவி கொடுக்காமல் இருப்பாரா? நிச்சயமாய் நமக்கு ஆறுதலின் தேவனாயிருந்து நமக்கு செவி கொடுத்து நமக்கு அற்புதங்களை செய்வார். ஏனென்றால் அவர் கர்த்தர், அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமுள்ள தேவன், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அவர் நமக்கு இறங்கி நமக்குண்டான எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். ஆமென். God bless you. Have a wonderful day.